வணக்கம். ஊரும் பெயர் காரணம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்களேன். இந்த ஊரில் தான் உலக புகழ் பெற்ற நம்முடைய ஐயா திருவள்ளுவர் பிறந்த ஊர். அந்த வீட்டை இன்னைக்கு திருவள்ளுவர் ஆலயமாக மாற்றிருக்கிறாங்க. 12 ஆழ்வார்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய பேயாழ்வார் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, மிக முக்கியமான சிவன் கோயிலான கபாலீஸ்வரர் கோயிலும், அதே போல மாதவ பெருமாள் கோயிலும், ஆதிகேசவ பெருமாள் கோயிலும், முண்டகக்கன்னியம்மன் கோயிலும் இங்கே தான் இருக்கு. இந்த ஊருக்கு திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், பேயாழ்வார், இப்படி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இறைவனை புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா எந்த ஊருன்னு சொல்லிட்டு? அதுதான் மயிலாப்பூர். கபாலீஸ்வரர் கோயிலினுடைய தல வரலாறுல சிவபெருமான் பார்வதிக்கு சிவாகமங்களை உபதேசிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, பெண்களுக்கு அழகான ஏதாவது உடனே அப்படியே அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அந்த இடத்துல மயில் வந்திருக்கு. மயில் தோகை விரித்து ஆடினோடனே பார்வதிக்கு சிவாகமங்களை விட மயில் மேலே போயிடுச்சு கவனமெல்லாம். அங்கே போய் இது பண்ணோடனே சிவபெருமானுக்கு கோவம் வந்துரு. நான் சிவாகமம் சொல்லி கொடுத்துட்டுருக்கு, நீ என்ன பண்ணுறது, போய் மயிலாகப்புற அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிடுறாரு. அதன் பிறகு பார்வதி மயிலாக போனதுனால இந்த இடத்துக்கு மயிலாப்பூர்னு வந்தது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல தல வரலாறு இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க நாட்டினுடைய ஒரு பயணி, அவர் பேர் தாலமி, கிரேக்க நாட்டு பயணி இங்கே வந்திருக்கார். அவர் தன்னுடைய பயண குறிப்புகளில் இந்த ஊருக்கு மல்லியர்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மல்லியர்பா அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் மயில் ஆர்பூர், அதாவது மயில் மிகுதியாக திரிகின்ற பகுதி அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மயிலார்ப்பு அப்படின்னு சொல்லி மல்லியர்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். பிற்காலத்தில் இந்த மயிலார்பூர் என்று சொல்லக்கூடிய இந்த பேர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மயிலாப்பூர் அப்படி சொல்லிட்டு மாறி இருக்கு. இன்றைக்கி சென்னை நகரத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. பாருங்கள், ஒரு ஊரினுடைய பேருக்கு காரணம் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். உங்கள் ஊரினுடைய பேர் காரணம் ஏதாவது தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.